தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு ஜிடிபி வேல்யூ. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது ஒரு நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மட்டுமே கணக்கெடுத்து இந்த ஜிடிபி வழியாக கணக்கிடுறாங்க. ஒரு நாட்டின் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலப்பகுதியில் எவ்வளோ உற்பத்தி செய்கிறாங்க, செஞ்சு முடிச்சிருக்க பொருட்கள், அந்த சேவையோட மொத்த நாணய மதிப்பு, சந்தையோட மதிப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஜிடிபி வழியாக கணக்கிடுறாங்க. அமெரிக்க அரசாங்கம் ஒவ்வொரு காலாண்டிற்கும் ஒரு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிட்டு ஒரு புது மதிப்பாக வெளியிடுறாங்க. அது பேர் தான் ஜிடிபி வேல்யூ. இந்த ஜிடிபி வேல்யூ டாலர் மதிப்பில் மட்டும்தான் கணக்கிடப்படுது. ஜிடிபி வேல்யூவில் இந்தியா 5வது இடத்துல இருக்குது. இது நமக்கு பெருமையான விஷயம்தான். ஜிடிபி வேல்யூவில் 2 விதமான ஜிடிபி வேல்யூ இருக்குது. ஒன்று நாமினல் ஜிடிபி, இன்னொன்று ட்ரிபிள் பி பேஸ்டு ஜிடிபி. இதன் அடிப்படையில் தான் கணக்கிடப்படுறாங்க. இந்த நாமினல் ஜிடிபிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இவ்வளோ தான் நம்ம செஞ்சுருக்கோம், இவ்வளோ தான் உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும், இந்த ட்ரிபிள் பிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இவ்வளோ ப்ராடக்ட் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்காங்க, அதை பற்றின ஒரு விஷயந்தான் பிபிபி. இந்த நாமினல் ஜிடிபியும் பிபிபி ஜிடிபியும் உங்களுக்கு சரிவர சொல்லணும் அப்படின்னா, நம்ம நாட்டில் ஒரு டீயோட விலையை 10 ரூபா, அதே டீ அமெரிக்காவில் 60 ரூபா கூட இருக்கலாம். இப்போதைக்கு நாம் அந்த 10 ரூபா டீயை சேல்ஸ் பண்ணும்போது எவ்வளோ லாபம் அடையிற விஷயந்தான் பிபிபி. அந்த டீ அமெரிக்காவில் 60 ரூபா விற்கும் போது நம்மளோட ஜிடிபி நாமினல் ஜிடிபியாக மாறுது. இவ்வளோ தான் நாமினல் ஜிடிபிக்கும் ட்ரிபிள் பிக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம். டாப் மோஸ்ட்டில் இருக்கிற 5 கண்ட்ரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதல் கண்ட்ரியாக இருக்கிறது யூஎஸ். ஒரு வருஷத்துக்கு நாமினல் ஜிடிபி பார்த்தீங்கன்னா 21.44 ட்ரில்லியன். ஒரு ட்ரில்லியன் 1000 கோடி. அவங்களுடைய பிபி வேல்யூ பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், 21.44 ட்ரில்லியன். 2வது இடத்துல இருக்கிறது சைனா. 14.14 ட்ரில்லியன் நாமினல் ஜிடிபியும் 27.31 ட்ரில்லியன் ட்ரிபிள் பி ஜிடிபி வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஜப்பான் 5.15 ட்ரில்லியன் நாமினல் ஜிடிபியும் 5.75 ட்ரில்லியன் ட்ரிபிள் பி வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஜெர்மனி 3.36 ட்ரில்லியன் ஜிடிபி வேல்யூவும் நாமினல் ஜிடிபியும் ட்ரிபிள் பி 4.44 ட்ரில்லியன் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. 5வது இருக்கிறது இந்தியா. 2.94 ட்ரில்லியன் நாமினல் ஜிடிபி வேல்யூவும் 10.51 ட்ரில்லியன் பிபி வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இதோட நம்மளோட மதிப்பு நாமினல் ஜிடிபி வேல்யூவில் 2.94 ட்ரில்லியன் டாலர் மதிப்பில் கணக்கிடுறாங்க. இந்த டாலர் மதிப்பு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே கம்மியான வேல்யூவாக நம்மளது இருக்குது. அதற்கு காரணம் நான் சொன்ன அந்த டீ மாதிரி தான் அந்த விஷயம். அதே பிபிபி வேல்யூவில் 10.51 ட்ரில்லியன் வேல்யூவில் நம்ம இருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது போன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள ஜெய்ஹிந்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஜெய்ஹிந்த்.